ஆணை கர்த்தர் எங்கேருந்து எடுத்தார் பாருங்கள். கர்த்தர் ஒரு விதமாக டிசைன் பண்ணியிருக்கார் வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோடு. அதாவது சிருஷ்டிக்கும் போது ஒன்றை எங்கேருந்து எடுக்கிறாரோ அந்த எடுக்கப்பட்ட அந்த காரியம் வந்து அந்த எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அதை சார்ந்து தான் வாழ முடியும் அப்படி உண்டாக்கிட்டார். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், சொன்னால் விளங்கும். மனுஷனை எங்கேருந்து எடுத்தார்? பூமியின் மண்ணை எடுத்து அதில் சரீரத்தை வனைந்து அதுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படி மனுஷன் எங்கேருந்து உண்டாகிறான்? அவனுடைய சோர்ஸ் என்ன? 2 சோர்ஸ் அவனுக்கு. ஒன்று வந்து தேவன் தம்முடைய ஆவி அவனுக்குள்ளே ஊதுகிறாரு, இன்னொன்று அவனுடைய சரீரம் வந்து பூமியின் மண்ணிலிருந்து உண்டாயிடுச்சு. அப்போ அவனுக்கு 2 சோர்ஸ், ஒன்று பூமியின் மண், இன்னொன்று தேவன். அப்போ அவன் நல்லா இருக்கணும்னா, அவன் வெற்றிகரமாக வாழணும்னா 2 காரியம் இருக்கணும் அவனுக்கு. இந்த பூமியோடு அவன் இணைஞ்சு வாழணும், இந்த பூமியில் பூமி அவனோட ஒத்துழைக்கணும், இந்த பூமி அவனும் சரியாக இசைந்து வாழ வேணும். அது மட்டும் இல்லை, தேவனும் அவனும் ஐக்கியத்தில் வாழ வேணும். இந்த 2 இல்லைன்னா எல்லாம் கெட்டுச்சு. 2 இல்லைன்னா போச்சு. பாவத்தின் விளைவுனால 2மே இல்லாமல் போச்சு. ஒன்று, தேவனோடு இருக்கிற அந்த உறவு கெட்டு போச்சு, துண்டிக்கப்பட்டு விட்டாச்சு, தேவனுக்கு தூரமாயிட்டாங்க. 2வது, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறதுனால, பூமி சாபத்துக்குள்ளாகிறதுனால இந்த பூமியோடையும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இசைவு இல்லை. பூமி அவனுக்கு இப்போ சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. இப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி கெட்டுச்சு பாருங்கள். பெண்ணுக்கு பிள்ளை பிறக்கிறது பிரச்சனை ஆகிடுச்சு, புருஷனோடு இருக்கிற உறவு பிரச்சனை ஆகிடுச்சு. ஆணுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சு? பூமி உன்னிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும். 17லேருந்து 19 வசனங்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், வேலையில் வேதனை இருக்குன்ட்டார். அப்போ ஆணுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? அப்போ எதிலிருந்து அவன் எடுக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். இப்போ அந்த மண் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இது சபிக்கப்பட்ட மண் ஆயிடுச்சு. அதனால் இவன் சொல்கிறபடியெல்லாம் அது விளைய மாட்டேங்குது, விளைய வேண்டிய விதத்தில் விளைய மாட்டேங்குது, காய்க்க வேண்டிய விதத்தில் காய்க்க மாட்டேங்குது, பயிர் உண்டாக வேண்டிய விதத்தில் உண்டாக மாட்டேங்குது. வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ வேலைங்கிறதே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. வேலை டபுள் ஆகிடுச்சு. ஏன்னா முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும்ட்டார். முன்ன விதைச்சது வளர்ந்தது. இப்போ இந்த முள்ளும் குறுக்கும் ஆகட்டுறதுக்கே நேரம் சரியாக போகுது, பலனும் வேஸ்ட் ஆகிடுது. இப்படி வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பெண்ணை எடுத்துக்கணுங்க. பெண்ணை எதுலேருந்து உண்டானாள்? பெண்ணு மனுஷனுடைய விலா எலும்புலேருந்து எடுத்தார். மனுஷனை மண்ணிலேருந்து உருவாக்குனார். அவனுடைய சரீரத்தை, அவனுக்குள்ள சுவாசத்தை ஊதினார். அவனுக்கு 2 சோர்ஸு. பெண்ணுக்கு எது சோர்ஸு? பெண்ணுக்கு இதை மனுஷனுடைய விலா எலும்புலேருந்து அவளை எடுத்தாள். அப்போ அவளுக்கும் புருஷனுக்கும் சரியில்லைன்னு வச்சுங்க. ஏன்னா அங்கேருந்து நான் வந்தா, அவள் எங்கேருந்து வந்தாலும் அதோட சேர்ந்து வாழலைன்னா முடியாது. அப்படி உண்டாக்கிட்டார், டிசைன் பண்ணிட்டார் கர்த்தர். புருஷன்லேருந்து எடுத்ததுனால மனுஷிய புருஷனோட சரியா இல்லைன்னா வாழ்க்கை நரகமாயிடுது. அந்த உறவு சரியில்லைன்னா வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாயிடுது. ஏன்னா கடவுள் அப்படி டிசைன் பண்ணிட்டார். பெரிய கோளாறுன்னு அர்த்தம். புருஷனோட இசைஞ்சு கணவனும் மனைவியும் நல்லா இசைஞ்சு வாழ முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதான் பாருங்கள், இங்கே நிறைய கல்யாணங்கள் நடக்குது. இது ஒரு தடவை நடக்கும்போது அதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறது. நிறைய கல்யாணம் நடக்குது. அதனால் நான் யோசித்து பார்த்து எனக்கு நிறைய சான்ஸ். நீங்கள்லாம் எப்போது போகிறீங்க கல்யாணத்துக்கு? நான் ஒரு 50 கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. அதனால் ஒரு தடவை இங்கே வரும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் என்னன்னு. இது எவ்வளோ பெரிய ஒரு கடவுளுடைய டிசைன். கல்யாணங்கிறது பாருங்கள், எங்கேருந்தோ வர்றாங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எங்கேருந்தோ வர்றாங்க. 2 வித்தியாசமான குடும்பம், 2 வித்தியாசமான ஸ்டேட்டு, 2 வித்தியாசமான நாட்டிலேருந்தே வர்றாங்க. வேறு பாஷையை பேசுகிறாங்க. பாஷையே சரியாக புரியல. எப்படி தான் இவங்க ஒன்றா வாழ போகிறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நல்லா வாழ்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அம்மா அப்பாவெல்லாம் மறந்துடுறாங்க, கூட பிறந்தவங்களாம் மறந்துடுறாங்க. 2 பேரும் ஒன்றா ஜாயின் ஆகிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா பெற்றோரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க, பொண்டாட்டியே கதின்னு கிடக்கிறான்னு அப்படின்ற அளவுக்கு ஒன்றா சேர்ந்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சந்தோஷப்படுங்க. சண்டை போட்டு வந்தால் தானே பிரச்சனை. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் நல்லது. ஏன்னா கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார், டிசைன் பண்ணிட்டார். பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணிட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறவங்க. அதான் இவெல்லாம் எலும்புலேருந்து எடுத்தபடினால ஒட்டிக்கிறாங்க 2 பேரும். அப்படியே இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவினிடத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க சிலர்.
என்ன கேள்வி கேட்குறான்? இவன் வசதிக்கு டிவோர்ஸ் பண்ணலான்னு கேள்வி. அதாவது எந்த முகாந்திரத்தினாலாவது மனைவியை தள்ளி விடலாமா? சாம்பார் இன்னைக்கு சரியில்லைன்னா போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடலாமா? அதுதான் அவனுடைய பாயிண்ட்டு. எந்த காரணத்தையாவது சொல்லி சுட்டி காமிச்சு போ, வேண்டியதில்லை, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸை தேடிட்டு இருக்கிறான். இதுக்கு கடவுளுடைய பர்மிஷன் இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறான். அதனால் சொல்கிறான், எந்த முகாந்திரத்திலாவது மனைவியை தள்ளி விடலாமான்றதான் கேள்வி. பதில் சொல்கிறார் இயேசு. எங்கே போகிறார் பதிலுக்கு? ஆதியாகமம் 1:2 அதிகாரத்துலேருந்து புல் பண்ணுறாரு வசனங்களை. 1 அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, ஆதியில் மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதனால் சொல்கிறாரு, பதில் என்ன சொல்கிறார்? ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பன் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், அவள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படின்றாரு. இது எங்கேருந்து எடுத்தார்? ஆதியாகமம் 2 அதிகாரத்துலேருந்து. 1 அதிகாரத்துலேருந்து 27ஆம் வசனத்துலேருந்து ஒரு வசனம் எடுத்துட்டாரு. 2 அதிகாரம் 22 நினைக்கிறேன், அங்கேருந்து இன்னொரு வசனத்தை எடுத்துட்டார். இப்போ 3வது அவர் சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிற முடிவை கன்க்ளூஷன்றார். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? அப்பா என்ன திரும்ப அதனுடைய அர்த்தம்? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னா, கடவுள் டிசைன் பண்ணிட்டார். எப்படி டிசைன் பண்ணிட்டாரு? புருஷன் மனைவின்னு வாழணுன்றதுக்காக தான் ஆண் பெண்ணுன்னு உண்டாக்குனார். ஆண் பெண்ணுன்னு உண்டாக்குனா மட்டும் பத்தாது, இவங்க 2 பேரையும் ஒன்றாக்குறது பெரிய காரியமாச்சே. நம்ம யாரும் ஒன்றாக்க முடியாது, பாதிரியார் ஒன்றாக்கிட முடியாது, வீட்டிலேருந்து வந்திருக்க பெரியவங்கெல்லாம் கையை பிடிச்சி கொடுத்து எல்லாம் பண்ணி மாலையை மாற்ற வச்சு ஒன்றாக்கிட முடியாது. யார் ஒன்றாக்குறது? கடவுள் மனதை இசைய வைக்கணுமே, ஒரே மாம்சமாக வைக்கணுமே, ஒன்றா 2 பேராக இல்லாமல் ஒன்றா மாற்றணுமே. இதை கடவுளே பண்ணுறாரு. அவர் டிசைனே பண்ணிட்டார். எப்படி பண்ணிட்டாரு? திருமணம்னு ஒன்று ஆன உடனே, ஒரு கணவன் மனைவின்னு ஆன உடனே அவளும் இவனும் பிரிய முடியாத அளவுக்கு இணைந்துடுற மாதிரி டிசைனே பண்ணிட்டார். டிசைனே அப்படி தான். அந்த மாதிரி டிசைன் பண்ணதுனால தான் வேறு ஊர்லேருந்து வர்றாங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வர்றாங்க, வேறு கண்ட்ரிலேருந்து வர்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க. ஹலோ, அப்படியே ஒன்றா ஆயிடுறாங்க. எப்படி தான் ஆவாங்களோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. கடவுள் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க. டிவோர்ஸ்ன்றது லேஸ் இல்லைன்றார். ஏன்னா கடவுள் இணைச்சிருக்கிறார், டிசைன் பண்ணிட்டார். திருமணம்ங்கிறது கடவுளுடைய டிசைன், 2 பேரும் ஒன்றா சார்ந்து. ஆனால் பாருங்கள், இந்த பாவமும் சாபமும் இன்றைக்கி எவ்வளோ டிவோர்ஸை கொண்டாந்துருச்சு பாருங்கள். இந்த டிசைனை கெடுக்குது. கடவுள் ஏற்படுத்துகிற இந்த டிசைனுக்குள்ள பிரச்சனை. இப்படி தான் உண்டாக்கிட்டார் கடவுள். இதுக்கு மாறாக போய் டிவோர்ஸ் எல்லாம் நடக்கும்போது வாழ்க்கையே ஒரு பெரிய நரகமாக ஆயிடுது. அது ஒரு பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு துயரமாக, ஒரு வேதனையாக, வாழ்நாள் முழுக்கிற சுமக்கிற ஒரு பாரமாக அது மாறிடுது. ஏன்னா டிசைனை எதிர்த்து, டிசைனுக்கு எதிராக ஏதாவது செய்தாலே ரொம்ப பிரச்சனை. அந்த டிசைன் அப்படியே தொடக்கூடாது, விட்டுறணும். இல்லைங்களா? மேலே பெயிண்ட் அடிக்கலாம், தட்டலாம், பூசலாம், சிலதெல்லாம் சரி பண்ணலாம்லாம் பண்ணலாம். ஆனால் டிசைன் அப்படியே விட்டுறணும். தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்குது, அப்படியே விட்டுறணும் பாருங்கள். அதை போய் தொடக்கூடாது. அதில் ஒரு மாற்றமே ஏற்படக்கூடாது. பாவம் என்ன பண்ணுச்சு? இந்த சாபம் என்ன பண்ணுச்சு? பாவத்தின் மூலமாக வந்த சாபம் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. அந்த கடவுள் பண்ண அந்த டிசைனுக்கு எதிராகவே காரியங்கள் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ இதனுடைய விளைவு தான் இந்த பாவத்தின் விளைவு இப்படி உண்டாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள் மத்தியில் உடைந்து போன, சீரழிந்து போன, கெட்டுப்போன ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக வாழ முடியல, கணவனும் மனைவியும் ஐக்கியமாக வாழ முடியல, தேவனும் மனுஷனும் ஐக்கியமாக வாழ முடியல. மனிதர்களுக்குள்ளேயே புருஷ மனைவியும் மட்டும் இல்லை, மனிதன் ஒருத்தர் நம்ப முடியாத அளவுக்கு காரியங்கள்லாம் இன்றைக்கு மாறிடுச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக 3ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் பாவத்தில் மனுஷன் விழுந்தது பற்றியும் அதனுடைய விளைவுகளை பற்றியும் சொல்கிற அதிகாரம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த விளைவு என்னன்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துறது என்ன? பாவத்தின் விளைவு எப்படி வேலையை, அப்புறம் நம்முடைய பொருள் ஆதாரத்தை எப்படி பாதிக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. ரொம்ப வலியுறுத்துகிறது.
17லேருந்து 19 வசனம், எப்படி முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்ப அப்படின்னு சொல்லி பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப விவரமாக சொல்லியிருக்குது. மனுஷனுடைய வேலையில் எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு சொல்லியிருக்குது. பெண்ணை குறித்து சொல்லும்போதும் அந்த மனுஷன் அவள் செய்ய வேண்டிய வேலை அதில் எவ்வளோ பெரிய பாதிப்பு, அவளுடைய திருமண வாழ்க்கை, அதுவும் கடவுளுக்காக அவர்கள் செய்கிற வேலை தான் பாருங்கள். ஒன்றா வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று குடும்பங்களை உண்டாக்கி இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. பழுகி பெருகி நிரப்ப சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்ட சொல்லி எல்லாம் வேலை சம்மந்தப்பட்டது தான் பாருங்கள். அது வேற கிடையாது. வெறும் பூமியில் இப்போ விளைவிக்கிறது மட்டும் வேலை கிடையாது, விதைக்கிறது அறுக்கிறது மட்டும் வேலை கிடையாது. குடும்பமே ஒரு வேலை தான். ஹலோ, குடும்ப வாழ்க்கையே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வேலை தான். அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறாரு கடவுள். குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்க்குறது கொள்வது எல்லாமே ஒரு வேலையை போல கடவுள் கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது இதெல்லாம் ஒரு வேலையை போல கொடுத்துருக்காரு. வேலை சுத்தமாக கெட்டுச்சு பாருங்கள். இதெல்லாம் வேலைன்னு பார்க்கும்போது நல்லா விளங்கிடுது. மொத்தமாக கெட்டது பெரும்பாலும் வேலையில் தான் பெரிய பாதிப்பு உண்டாயிருக்குது. அதுவும் இந்த வேலை, அதை சேர்ந்த பொருளாதாரம், இதில் ஒரு பெரிய பாதிப்பு. அப்போ சாபம்னு 3ஆம் அதிகாரத்தில் பேசும்போது பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லும்போது அந்த சாபத்தில் என்ன அடங்கியிருக்குது? பொருளாதாரம் அடங்கியிருக்குது. அங்கே நிச்சயமாக நம்ம பார்க்க முடியுது. கடவுள் பொருளாதார குறைவை, தாழ்ச்சியை, இல்லாமையை, வறுமையை மனுஷனுக்காக வைக்கவே இல்லை. கர்த்தர் வளமான ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை, நிறைவான ஒரு வாழ்க்கையை தான் வச்சுருந்தார். இந்த பாவமும் அதன் விளைவும் இப்படி குறைவையும் தாழ்ச்சியையும் இல்லாமையும் வறுமையும் திண்டாட்டத்தையும் பொருளாதார குறைவையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி விட்டது என்கிறது.